இப்போ அமெரிக்கா தடை விதிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த 50% வரிங்கிறத குறைக்கணும். குறைச்சா தான் இங்கே வந்து தொழில் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஏற்றுற வரைக்கும் ஏற்றிக்கோங்க, நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரஷ்யாவோட அதிபர் கூட நீங்கள் காரில் போகிறது வந்து அம்பானிக்கு வேணால் அது லாபத்தை தருமே தவிர இங்கே உள்ள காமன் மேனுக்கு எந்த லாபத்தையும் தராதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் மோடி அவர்கள் பதவி ஏற்றதிலிருந்து அவர் வந்து அம்பானி அதானி இவங்க 2 பேருடைய சொத்து மதிப்பு அதிகரித்து கொண்டே போகுது. எனவே வந்து இவங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கை, பொருளாதார நடவடிக்கை இருந்தாலும் அதுக்கு பின்னாடி அம்பானி அதானியினுடைய நலன்கள் இருப்பதை நாம் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அமெரிக்கா அப்படிங்கிற அந்த நாடு வந்து ஒரு நம்ம இந்தியர்கள் மீது பெரிய பாசம் கொண்ட அந்த மாதிரி ஒரு நாடெலாம் கிடையாது. நம்ம இந்தியர்களை அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. நல்லா நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள், ஐஐடி, ஐஐஎம் இந்த மாதிரி நிறுவனங்களில் நாம் வந்து கவர்மெண்ட்டுடைய ஃபண்டில் மாணவர்கள் போய் படிக்கிறாங்க. படிச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா நேராக அங்கே போய் அவங்களுக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொற்பமான சுந்தர் பிச்சை மாதிரி ஆட்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் தராங்க அப்படின்னா அதோட பல மடங்கு அவங்க வந்து வருமானம் ஈட்டுறாங்க. எனவே வந்து அமெரிக்கா வந்து நமக்கு ஒரு நாள் நன்மை செய்ய போகிறதில்ல. உலகத்தினுடைய ஏகாதிபத்திய நாடு. அதே நேரம் வந்து மோடி பிரதமர் இருக்காருன்னா அவராவது மக்களின் மீது ஒரு அக்கறை கொண்டு தான் இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. அவரும் இந்த கார்ப்பரேட் நலன்களுக்கான நடவடிக்கைகள் ஆகிருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த ட்ரம்ப் அப்படிங்கிறவர் இந்தியர்களுக்கு சாதாரண காமன் மேனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரி டொனால்டு ட்ரம்ப். சரிங்களா? சரி, மோடியாவது ஏதாவது நல்லது செய்வார்னு பார்த்தா அவரும் வந்து தொழில் அதிபர்களுடைய நண்பனாக இருப்பதில் தான் அவர் கவனம் செலுத்துகிறார். இப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா அவங்களுக்கு பாகிஸ்தானில் வர்த்தக நலன்கள் இருக்குது. குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து பாகிஸ்தானில் நிறைய வர்த்தக நலன்கள் இருக்குது. எனவே வந்து டொனால்டு ட்ரம்ப் இந்தியா மீது பாசமாக இருக்கிறார், இந்தியாவுக்கு வந்து உலக அரங்கத்தில் நமக்கு இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக நடந்துக்கிறார் அப்படின்னா அது இந்தியா மீது வைக்கிற பாசத்தில் இல்லை. இந்தியாவில் அவருக்கு ஏதாவது லாபம் கிடைச்சா அவர் அதை செய்வார். அதே போல் பாகிஸ்தானை வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் பாகிஸ்தான் மீது உள்ள அன்பினாலேயோ இல்லை இந்தியா மீது உள்ள வெறுப்புனாலேயோ இல்லை. அங்கே வந்து ஏதாவது தொழில் செஞ்சு லாபம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறது தான். இப்போ இதில் வந்து நம்ம வந்து தேசபக்தி அப்படிங்கிறது வந்து நம்ம சாதாரண காமன் மேனுக்கு தான். அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு யார் வந்து ஃபண்டு கொடுக்குறாங்களோ, அவங்களுக்கு யார் வந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க வேலை செய்வாங்க. இது வந்து இந்தியாவில் இல்லை, பாகிஸ்தான்லேயும் அப்படி தான். பாகிஸ்தானுடைய பிரதமரை வந்து அவர் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னா அதில் வர்த்தக நலன் தான். அவர் ஒன்றும் பாகிஸ்தானை போய் தூக்கி நிறுத்த போகிறது கிடையாது. புரியுதுங்களா? அங்கே வந்து அவருடைய வர்த்தக நலனுக்காக இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டால் அவங்களுக்கு அங்கே ஏதாவது ஆதாயம் கிடைக்கும். அதனால் அவங்க அதை செய்கிறாங்க.